தமிழ்நாட்டில் 3 மத்திய சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை போலி ரசீது மூலம் விற்பனை செய்ததில் 14 கோடியே 35 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக இந்திய தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு மதுரை மத்திய சிறையில் கைதிகள் மூலமாக ஸ்டேஷனரி பொருட்களும் மருத்துவ பொருட்களும் தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம், மருத்துவமனைகளுக்கு அனுப்பியதாக போலி ரசீது தயாரித்து 100 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த முறைகேடு தொடர்பான விசாரணை மேற்கொண்ட சிறைத்துறை டிஐஜி மதுரை சிறையில் பணியாற்றிய 9 அதிகாரிகளை வெவ்வேறு சிறைகளுக்கு இடமாறுதல் செய்து நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் 2017, 18 மற்றும் 2018, 19 நிதியாண்டின் மதுரை சிறையின் வரவு செலவு கணக்கினை தணிக்கை செய்ய இந்திய தணிக்கைத்துறை முடிவெடுத்தது. ஆனால் தணிக்கைத்துறை கோரிய பதிவேடுகளை சிறை நிர்வாகம் முறையாக வழங்காததால் சிறையில் முறைகேடு நடந்தது என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்று தெரிவித்தது. இதையடுத்து இந்த பொருட்களை தயாரிப்பதற்காக 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்பட்ட நிறுவனங்களின் ஜிஎஸ்டி அறிக்கைகளை தணிக்கைத்துறை ஆய்வு செய்தது. அதில் அந்நிறுவனங்கள் மூலப்பொருட்களை சிறைத்துறைக்கு விற்பனை செய்யவில்லை என்பது உறுதியானது. இதையடுத்து தமிழ்நாட்டில் மதுரை, கடலூர், பாளையங்கோட்டை மத்திய சிறைகளில் கைதிகளால் தயாரித்து அனுப்பப்பட்ட பொருட்கள் அரசின் வெவ்வேறு துறைகளுக்கு அனுப்பப்படாமல் முறைகேடாக விற்பனை செய்தது உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால் அரசுக்கு 5 கோடியே 91 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பொருட்களின் நடப்பு சந்தை மதிப்பு 14 கோடியே 35 லட்சம் ரூபாய் எனவும் தணிக்கைத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல சென்னை புழல் சிறையில் கைதிகளுக்கு ஊதியம் வழங்கவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. மதுரையில் நடந்த ஊழல் தொடர்பாகவும், சென்னையில் 4 மாதங்களாக சிறை கைதிகளுக்கு வழங்கப்படாத சம்பளம் குறித்தும் திங்கட்கிழமை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுமாறு தமிழக அரசிற்கு சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தின் விசாரணை அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பொறுப்பை சுமத்த வேண்டும் எனவும் தணிக்கைத்துறை பரிந்துரைத்துள்ளது. மேலும் அனைத்து சிறைகளின் வணிக தொடர்பான பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தணிக்கைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.